ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம 2 வகையான பொட்டேட்டோ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிபி செய்ய நான் 3 பொட்டேட்டோஸை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் சேர்த்து தழுதம் நல்லா பொரிய விடுறேன். இது போல் நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கிறேன். இது போல் இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ஆனியன் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 வகையான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். கல்யாண வீடுகள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரெசிபீஸ் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சிட்ருக்கேன். இது சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக வரும். இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இரும்பு கடாயில் சமைக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் மேக்ஸிமம் நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இது இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது போல் இப்போ தக்காளியும் ஆனியனும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது போல் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை, மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் தான். அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாலாம் நல்லா வதங்க விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பொட்டேட்டோஸை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வேக வச்சு எடுத்ததுனால நம்ம ஸ்லோவாக தான் அதை கலந்து விடணும். மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இது போல் இல்லைனா ரொம்ப மேஷ் ஆகி குழஞ்சி போயிடும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொரியாண்டர் தூவி நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சுவையில் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2வது ரெசிபி செய்கிறதுக்காக நான் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிதம் பொரிய விடுறேன். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயிலே தான் அந்த உருளைக்கிழங்கு வதக்க போகிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸும் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயிலே வதங்கிறதுனால இது அதிகமாக செய்யக்கூடாது. நம்ம ஃபுல்லாக நிறைய ஆயிலே வதங்கிறதுனால
தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இந்த ஆயிலே தான் இது வதங்க போகுது. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு, மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு சிம்மை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதே மாதிரிக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸ் நல்லா ஃப்ரை ஆகி மேலே கிறிஸ்பியாகி வரும். நம்மளோட சுவையான 2 வகையான பொட்டேட்டோ ரெசிபீஸ் இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரி வீட்டிலே செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.